ஹாய் சோல்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சோல்ஃபுல் நாலேஜ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் முருகர் யுகம் ஃபவுண்டேஷனில் இருந்து முருகர் யுகம் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லியிருந்தேன். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. நீங்கள் கட்டாயமாக செக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த கட்டம், ஸோ ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரியலைசேஷன் வந்திருக்கு, உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் பீப்புள், லைட் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும். ஸோ நம்ம உலகமே பார்த்திங்கன்னா ஹையர் டைமென்ஷனுக்கு நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம ஃப்ரீக்வன்சியே ஹையர் லெவலில் இருக்குது. ஒரு சைட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது நம்மளுக்கு முக்தி அழைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ நம்ம சரண்டரன்ஸ்க்கு போகணும், கர்மா கிளன்சிங் எல்லாம் பண்ணி சோல் பர்பஸ் ரியலைசேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடவுள்கிட்ட அந்த சரண்டரன்ஸ் போகக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் சைடும் ஹையர் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. டெக்னாலஜி ஆகட்டும், இல்லை சயின்ஸ் ஆகட்டும், ஹையர் லெவலில் ஹையர் டைமென்ஷனில் போயிட்டுருக்கு. ஆனால் கம்ப்ளீட்டாக மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இப்போ மெட்டீரியலிஸ்டிக் சைட் என்ன மாதிரியான விஷயம் வந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஏஐ பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக அந்த கண்ட்ரோலை எடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் மைண்ட், மனுஷங்களோட மைண்டும் பிரெயினும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருமே கனெக்ட் ஆக போகுது. ஸோ பேசிக்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் நம்மக்கிட்ட ஒரு சிப் ஒன்று வைக்க போகிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி இப்போ நடைமுறையில் நம்ம செஞ்சிட்ருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்குது. இப்போ வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. நிறைய பேர் அந்த ட்ரையல் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு காலகட்டத்தில் உலகம் முழுவதும் பரவ போது எல்லாருமே பார்த்திங்கன்னா வாலண்டரியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டை இது இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. இது ரீசன் ஏன்னா உலகமே அந்த வேர்ல்டு ஆர்டர் வரப்போ எல்லாருமே இந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாருக்குமே அந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும்னா கண்டிப்பாக ஈச் ஒன் ஹேவ் டு பி கனெக்டட் வித் ஏஐ. ஸோ அந்த கனெக்டிவிட்டிக்கு இந்த சிப் பார்த்திங்கன்னா ஹெல்ப் ஆகும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட்டே இது நம்மளுக்கு இன்சிஸ்ட் பண்ணும். ஸோ அது நம்ம கம்பல்ஷன் மாதிரி இருக்காது. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சைட் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி ஒரு காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் எல்லாருக்கும் அதை எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பித்து இப்போ ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியலையோ, அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின் வேவ்ஸ் அண்ட் நம்மளுக்கு சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகும் போது ஸோ அதோட ஹையர் பர்பஸ், அதோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிகிறப்போ கட்டாயமாக எல்லா மக்களுமே அந்த சைடுக்கு அப்கிரேட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் வர மாதிரி தான் இப்போ நிறைய பேர் இந்த பிளாக் மிரர் பார்த்துருப்பீங்க, அப்லோட் அண்ட் டவுன்லோட் எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் காட்டுறாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் சைடும் காட்டுறாங்க. ஸோ எல்லா டெக்னாலஜியுமே பாசிட்டிவிட்டிக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இருக்க மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் எத்திக்ஸ் சிஸ்டம் இல்லாதனால அது கட்டாயமாக நெகட்டிவிட்டிக்கும் கண்டிப்பாக போகும். ஸோ எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவிட்டி இருக்குது. ஆனால் இப்போ நெகட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா கலியுகத்தில் இருக்கிறனால எத்திக்ஸ் சிஸ்டம் இல்லாதப்போ ஒரு ஹையர் லெவலான பவர் வரப்போ நெகட்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வரணும். நம்ம எதுவுமே நம்ம மாற்றிக்க எத்திக்ஸ் சிஸ்டமே இல்லாமல் நம்ம செய்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு நெகட்டிவிட்டிக்கு போகும். சரியா? ஸோ இந்த தலையில் சிப்பு வைக்கிறது பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லியிருக்காங்க. ஸோ தலையில் சிப் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க இல்லை கிறிஸ்டியானிட்டியில் இருக்கவங்க டெஃபினட்டாக எல்லா ரிலிஜனுமே பார்த்திங்கன்னா இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இதெல்லாம் அவேர்னஸ் இருந்தாலும் பார்த்திங்கன்னா மக்கள் கண்டிப்பாக ஹோல் ஜெனரேஷனே, ஹோல் சொசைட்டியுமே அந்த சைட் மூவ் ஆகிறப்போ நம்ம லெஃப்ட் அவுட் ஆகக்கூடாதுன்னு கண்டிப்பாக அந்த பக்கம் எல்லாரும் போவாங்க. ஸோ இது ரீசன் ஏன்னா நம்ம சொசைட்டி ப்ரெஷர், கவர்மெண்ட்டோட ப்ரெஷர், ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்காக கண்டிப்பாக அந்த பக்கம் போகும். ஸோ இதில் யார் முக்கியமாக மாட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 லெவல் இருக்கு இல்லையா? அதாவது உங்களுக்கு பாடி லெவல், அதாவது ஃபிசிக்கல் லெவல், கர்மா லெவல், பக்தி லெவல், ஞானம் லெவல். ஸோ கர்மா லெவல் பீப்புள் எல்லாம் பெருசு இந்த டெக்னாலஜி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அந்த சைட் போகிறது கம்மியாக தான் இருக்கும். ஸோ பக்தி லெவல் பீப்புள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அந்த கடவுள் சரண்டன்ஸில் அந்த பக்தி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ இந்த சைட் நம்ம போகக்கூடாதுன்னு, அதில் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ஞானம் லெவலில் இருக்காங்க இல்லையா, கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி வைஸாக இந்த சயின்டிஃபிக்காக ரொம்ப ஞானம் லெவலில் இருக்கவங்க தான் கம்ப்ளீட்டாக அதில் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது.
இப்போ எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங், இந்த அவேர்னஸ் எல்லாம் வரலன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஞானம் பர்சன், கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி, சயின்ஸ் ஃபிக்ஷன் இதெல்லாமே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்க பர்சன். அந்த மாதிரி ஒரு பர்சன் நான் இருக்கிறப்போ கண்டிப்பாக நான் அந்த லெவல் ஆன ஒரு டெக்னாலஜிஸை நான் உபயோகப்படுத்தணும்னு தான் இருப்பேன். ஸோ பேசிக்காக ஹையர் லெவல் இன்டெலிஜென்ஸ் நம்ம போகிறப்போ இந்த டெக்னாலஜியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ, அது ஈஸியாக கிடைக்கிறப்போ. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடுன்றது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வைஃபை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. எங்கே போனாலும் ஃப்ரீ வைஃபை தான் இருக்குது. சிம் கார்டெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. ஸோ இப்படி ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறப்ப எல்லா மக்களுமே அந்த சைடு தான் போவாங்க. ஸோ இதில் வந்து எந்த விதமான சர்ப்ரைஸ் எதுவுமே கிடையாது. ஸோ என்னதான் பைபிளில் எழுதி இருந்தாலும், ஸோ தலையில் சிப் வைக்கக்கூடாது அப்படின்னு எழுதி இருந்தாலும், கடவுளே நேரில் வந்து சொன்னாலும், ஸோ ஜீசஸே இல்லை முருகரே நேரில் வந்து இந்த மாதிரி போவாதீங்கன்னு சொன்னாலும் எல்லா மக்களுமே அந்த பக்கம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதோட ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஸ்பிரிச்சுவாலிட்டி சைடில் வந்து உங்களுக்கு முக்தி அடையணும் அப்படின்னா நீங்கள் பியூரிஃபை பண்ணி ஆகணும். ஸோ பியூரிஃபிகேஷன் என்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில். ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எத்திக் சிஸ்டம் இருக்குது. நம்ம ஹார்ட் அண்ட் மைண்ட் ரெண்டுமே கனெக்ட் ஆனதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. எத்திக் சிஸ்டமை நம்ம ஃபாலோ பண்ணணும். ரொம்ப பியூரான சோல்ஸ் தான் ஹையர் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு சான்சஸ் கிடைக்கும். நம்ம ஹார்ட்டை பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நம்ம பர்சனாலிட்டி, நம்ம எனர்ஜிஸ், நம்மளோட கேரக்டர் பியூரிஃபை பண்ணாமல் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போக முடியாது. ஸோ பியூரிஃபிகேஷன் என்றது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியில். கர்மா கிளென்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஹையர் லெவலான ஆக்சஸ் நம்மளுக்கு கிடைக்கப்படும். ஆனால் இந்த பக்கம் மெட்டீரியலிஸ்டிக் சைடு அப்படி கிடையாது. ஏன்னா இது வெறும் பிரெயின் மட்டுமே வச்சு இந்த டெக்னாலஜி இருக்குது. ஹார்ட்னு ஒரு விஷயத்தையே வந்து எல்லாரும் மறந்துட்டாங்க. அதனால் ஹார்ட் இல்லாதனால எத்திக் சிஸ்டம் யாருமே ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ஸோ யாருமே வந்து கேரக்டரோ பர்சனாலிட்டியோ யாருமே பார்க்க போகிறதில்ல. எல்லாருக்குமே வந்து அவைலபிளாக இருக்க போது எல்லாமே இன்ஃபர்மேஷன் பேஸ்டாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஹையர் பவர், ஹையர் லெவலான இன்டெலெக்சுவல் திங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக் சைடில் எதுவுமே நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டு உங்களை மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்க போகுது. அந்த ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா எதில் எடுத்துகிட்டு போய் விடும் பார்த்தீங்கன்னா இம்மார்டாலிட்டியில் எடுத்துகிட்டு போய் விட போகுது. இப்போ ஸ்பிரிச்சுவல் சைடும் சரி, மெட்டீரியலிஸ்டிக் சைடும் சரி, ரெண்டு சைடுமே ஹையர் லெவலில் இம்மார்டாலிட்டிக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி சைடில் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு முக்தி அடையக்கூடிய சான்சஸ் இருந்தால் நம்மளுக்கு சோல் ரியலைசேஷன் வரும். சோல் என்றது இட்டர்னலான விஷயம். ஸோ நம்ம இறப்புக்கும் மீறி நம்மளுக்கு வந்து நம்ம சோல் எப்பவுமே இட்டர்னலாக இருக்கும். நம்ம கான்ஷியஸ்னஸ் என்றது இட்டர்னலாக இருக்கும், நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் சைட்லையும் பார்த்தீங்க இம்மார்டாலிட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. எப்படின்னா நம்ம மெமரிஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில், க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் ப்ளஸ் இந்த சிஸ்டமில் அப்லோட் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்துடும். ஸோ நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் அப்லோட் டவுன்லோட் இந்த பிளாக் மிரர் எல்லாமே இதை தான் காமிக்கிறாங்க. நம்ம மெமரிஸ் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா எப்பவுமே அந்த மெமரிஸ் அந்த சோல் சோல்ன்றது நம்மளோட மெமரிஸ் தான். அது எப்பவுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம புது உடம்பு வந்தாலும் குளோனிங் மூலியமா நம்ம வேற உடம்பு வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்குள்ளே எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரப்போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா இம்மார்டாலிட்டி. ஸோ இம்மார்டாலிட்டி என்றது உங்களோட மெமரிஸ் அழிக்காமல் பாதுகாக்கப்படும். அந்த மெமரிஸ் புது உடம்பு கிடைக்கிறப்போ அது வந்து குளோனிங் மூலியமாக கிடைக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் மூலியமாக வரும்போது டெக்னாலஜிஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது அந்த மெமரிஸ் அதுக்குள்ளே செலுத்துறப்போ உங்களோட திருப்பியுமே அந்த ரியலைசேஷன் வரும். ஸோ இந்த சைட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரீரம் என்றது பெர்மனண்டான ஒரு விஷயம் கிடையாது, நம்மளுக்கு உணர்த்தப்படும். இந்த சரீரத்தை விட்டாதான் நம்மளுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே இருக்க போது நம்மளுக்கு அந்த உணர்தல் வரும். ஸோ ஃபிசிக்காலிட்டியில் நம்ம அட்டாச்மெண்ட் இல்லாதப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் லெவல் கான்ஷியஸ்னஸ் என்றது சோல் என்றது நம்மளுக்கு பியூரிஃபை ஆகிட்டு தான் நம்மளுக்கு கிடைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பியூரிஃபிகேஷன் மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்குது. யார் வேணாலும் முக்தி அடைய முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களோட ஆத்மா பியூரிஃபை ஆனால் மட்டும்தான் முக்தி அடைய முடியும்னு இருக்கனால அதுக்கு மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இப்போ சாதாரண மக்கள் முக்தி அடைகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு முக்தி அடைஞ்சு நம்ம இம்மார்டாலிட்டி போகிறதுக்கும் ஈஸியாக வந்து நம்ம வந்து மெமரிஸை சேவ் பண்ணி நம்ம குளோனிங் மூலியமாக வரத்துக்கும் ஸோ எந்த பக்கம் சூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெட்டீரியலிஸ்டிக் சைட் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ யாருமே ஐயன்னு ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க ரெடியாக இருக்க மாட்டாங்க, மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸை விட்டு கொடுக்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது டிட்டாச்மெண்ட்.
ஸோ டிட்டாச்மெண்ட்ன்றது எல்லாமே விட்டுட்டு நம்ம வந்து தனியாக கடவுள் மட்டும் தேடி போகிறது கிடையாது. ஸோ நம்ம இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே நம்ம சுற்றி இருந்தாலும் நம்ம டிட்டாச்மெண்ட்டோட நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்மளால செய்ய முடியும். இருந்தாலும் அந்த ஹாப்பினஸோ சேட்னஸோ அந்த பேலன்ஸ்டாக அந்த இமோஷன்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு. ஆனால் இந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எல்லாமே வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த கலியுகத்தில் ஹைலி மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்காங்க. ஸோ நெகட்டிவ் இமோஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது, ஈகோஸ்டிக்காக இருக்காங்க, ஸோ ஜெலஸ்லேயே இருக்காங்க. இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வரதுக்கு யாருக்குமே வந்து விருப்பம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எல்லாருக்கும் தேவைப்படுது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அங்கே தான் போவாங்க. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைய வந்து நம்ம வந்து உழைப்பு போடணும், நிறைய நம்ம கூட சேஞ்சஸ் வரணும், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் நடக்கும். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இந்த மாதிரி இம்மார்டலிட்டி இருக்குன்னு நம்ம கண்ணில் ப்ரூவ் பண்ண முடியாது, யாருக்குமே நேரில் ப்ரூவ் பண்ண முடியாது. அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு புரிய வரும். ஏன்னா இது நமக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம், வெளியில் நம்மளுக்கு தெரியாது. ஸோ வெளியில் நம்மளால வந்து ஏதோ ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வச்சு ப்ரூவ் பண்ண முடியாது. இது நமக்குள்ள சோல் ரியலைசேஷன்ன்றது நமக்குள்ள நடக்கிற விஷயம். அந்த பாதையில் கடந்து வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர அந்த பாதையில் வரதுக்கு முன்னாடி யாருக்கும் வந்து புரியாது. ஆனால் இந்த பக்கம் மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு இம்மார்டாலிட்டியில் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் வச்சு ப்ரூவ் பண்ணுவாங்க, சயின்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கும்போது அதுக்கு எவிடன்ஸ் கொடுப்பாங்க, டாக்குமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, ஒரு கார்ப்பரேட் ஃபீல்டே வேலை செய்கிறப்போ எல்லாருமே அதுக்கு வரணும்னு நினைக்கிறப்போ கண்டிப்பாக இதுக்கு எவிடன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மைண்டு தான் இருக்கே தவிர ஹார்ட் எனர்ஜிஸ் வந்து பேஸ் பண்ணி கிடையாது. ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கம்ப்ளீட்லி எனர்ஜிஸ் பேஸ் பண்ணியிருக்கனால நம்ம எனர்ஜிஸை நம்மளால புரிய வைக்க முடியாது. ஸோ டாக்குமெண்டேஷனில் ப்ரூஃபில் உங்களால் மைண்ட் வச்சு உங்களால் காமிக்க முடியும், கிராஃபெல்லாம் போட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்க முடியும். ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்பிக்கை மட்டும்தான், ஒரு நம்பிக்கை வச்சு மட்டும்தான் நம்மளால நுழைய முடியுமே தவிர நம்ம சந்தேகத்தை வச்சு உள்ளே போக முடியாது. யாரெல்லாம் நம்புகிறாங்களோ, யாரெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணுறாங்களோ, குருவோ இல்லை ஹையர் சோர்ஸ் பவர்ஸோ இல்லை நம்ம கைடிங் ஏஞ்சலோ, கடவுளை ட்ரஸ்ட் பண்ணுற மூலயமா மட்டும்தான் போக முடியும். சிக்ஸ்த் சென்ஸ் மூலயமா மட்டும்தான் போக முடியும். ஸோ கண்ணில் பார்க்க முடியாத சில விஷயத்த ஆறாவது அறிவில் நம்ம உணர்ந்து தான் நம்ம போக முடியுமே தவிர எல்லாருக்குமே நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த பக்கம் மெட்டீரியலிஸ்டிக் சைட் எல்லாருக்குமே கண்ணில் காட்டி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால ஈஸியாக இந்த பக்கம் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. மெஜாரிட்டி மெட்டீரியலிஸ்டிக் சைட் சூஸ் பண்ணி போகிறப்போ அவங்களுக்கு இனிஷியலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லபடியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டி நம்ம உள்ளே போனால் தான் தெரியும். ஸோ இது எல்லாமே ஒரு ட்ரக் மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக எடுக்கிறப்போ நல்லா தான் இருக்கும், ஆனால் போக போக நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராய் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஏன்னா இந்த விதமான மெட்டீரியலிஸ்டிக் இம்மார்டாலிட்டியை ஹேண்டில் பண்ணுறவங்க கார்ப்பரேட்ஸ், வெறும் மைண்ட், ஹார்ட் கிடையாது, எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது, எந்த ஒரு எத்திக்ஸ் சிஸ்டமும் இருக்காது, எல்லாமே காசுக்கும் பணத்துக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ எப்படி இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, இந்த கார்ப்பரேட்ஸ் இருக்குது, ஸோ எதுக்குமே மனசாட்சியில் எத்திக்ஸ் சிஸ்டம் இல்லை, எல்லாமே காசு பணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா காசு பணம் பவருக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதே பார்த்திங்கன்னா இந்த இம்மார்டாலிட்டிக்கும் இம்ப்ளை ஆகும். ஸோ லோவர் லெவலுக்கு வேறு மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கும், ஹையர் லெவலுக்கு வேறு மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கும். எல்லாமே காசை வச்சு தான் பார்த்திங்கன்னா எடை போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதில் நீதி நியாயம் தர்மம் எல்லாம் வந்து இருக்காது, எத்திக்ஸ் சிஸ்டமே இல்லாதப்போ நம்மளுக்கு நம்பிக்கை உருவாகாது. ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து நம்மளே வந்து இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையும். ஸோ எப்போ வந்து நம்ம மைண்டுன்றது ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே கனெக்ட் ஆகிடுச்சு, யாரோ ஒருத்தங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் நம்மக்கிட்டே இல்லாதப்போ நம்ம பார்த்திங்கன்னா வேறு யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் இருக்கிறப்போ அவங்க எப்படி வேணாலும் நம்மளை ஆட்டி வைக்கலாம். ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அப்படி கிடையாது. ஸோ அந்த சரண்டரன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த நம்பிக்கை வச்சு தான் நம்ம உள்ளே போகிறோம். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கைவிட மாட்டாங்கன்னு அந்த கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் உள்ளேயே போக முடியும். அதனால ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இதயம்னு ஒரு விஷயம் இருக்கனால கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி கைவிடாது. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு தரப்பும் நான் பார்க்குறப்போ எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், இந்த பக்கம் மெட்டீரியலிஸ்டிக் என்ஜாய்மெண்ட் இருந்தாலும் இதில் வந்து நம்மளுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக இருக்காது. ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிம்மதின்னு ஒரு விஷயம் இருக்கும்.
ஸோ இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃபும் இந்த நிம்மதி பீஸ்ஃபுல்லான லைஃபும் இந்த ரெண்டுத்தில் நான் என்ன சூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் எனக்கு உணர்த்தப்பட்டது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் கம்பல்சரி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சைடில் நான் எல்லாருக்குமே வந்து சொல்ல விரும்புகிறது. ஸோ நிம்மதியான வாழ்க்கை வந்து மெட்டீரியலிசம் கொடுக்காது. மெட்டீரியலிஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நெகட்டிவான வாழ்க்கை தான் தரும். ஸோ நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா நம்ம வந்து மெட்டீரியலிசம் எல்லாம் நம்ம விட்டு கொடுத்துட்டு தான் நம்ம வர முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பக்கமும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இம்மார்டாலிட்டி ரெண்டு பக்கமே இருக்க போகுது. ஸோ ஹையர் ஃப்ரீக்வன்சி இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் நடந்திருக்குன்னா அவங்க வந்து தேர்ட் ஐ லெவலுக்கு வந்திருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா சரண்டரன்ஸ் வந்தால் மட்டும்தான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி சைட் சரண்டரன்ஸில் இருக்க முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா அந்த பக்கம் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பேசிக்லி ஹையர் லெவலில் டெக்னாலஜிஸ் நோக்கி போகிறப்போ ரெண்டு தரப்பும் நம்ம பார்க்கணும். அது கடவுளே நேரில் வந்து சொன்னாலும் அது கடவுளை ஏற்கக்கூடிய மனப்பான்மையில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும் போது அதை விட்டு கொடுக்க யாருக்கும் வந்து மனப்பான்மை இருக்காது. அது கடவுளே வந்தாலும் அதை புறக்கணிக்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ இப்படி தான் உலகம் இருக்க போது பயங்கரமாக ரெண்டாக வந்து டிவைட் ஆக போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் வந்து சில பேர் காப்பாற்றப்படுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் உலகம் ஃபுல்லாக பரவி அந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஸ்பிரிச்சுவாலிட்டி சைட் வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இது எல்லாமே இது வந்து சீக்ரெட்டான மிஷன் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் அன் ஓப்பன் திங். நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்லும் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துலையும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எல்லாருக்குமே எல்லா விஷயமே தெரியும். ஸோ நம்ம மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே தெரியும். இருந்தாலும் நம்மளோட மனப்பான்மை நம்ம எதை சூஸ் பண்ணோன்னு அந்த வில்ன்றது நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ கடவுள் வந்து ஸோ நம்ம கேட்கலாம் ஏன் கடவுள் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க, எல்லாரையும் கம்பல்சரி இந்த பக்கம் கூட்டிகிட்டு வரலன்னா கடவுள் எப்பவுமே கம்பல்ஷன் பண்ண மாட்டாங்க, மேனிப்புலேட் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு கண்ட்ரோலை நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம தான் எந்த பக்கம் வரணும்னு நம்ம கிட்ட தான் அந்த சூஸிங் பவர் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வர முடியுமே தவிர கடவுள் நம்ம பிடிச்சி வந்து இந்த பக்கம் எல்லாரும் வாங்கன்னு போட முடியாது. ஓகேவா? ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி நம்ம தான் எதை சூஸ் பண்ணுறோமோ அந்த பக்கத்தில் தான் நம்ம போவோம். எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி மெட்டீரியலிஸ்டிக் சைடு தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இருக்க மக்கள் அப்படி தான் இருக்காங்க. கொஞ்சம் பேர் மேபி இந்த சைடு வரலாம். ஸோ இதில் என்னோட பங்களிப்பு என்றது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனில் அவேர்னஸ் உங்களுக்கு நான் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் கைடன்ஸ் படி விஷூதி ப்ரோக்ராம் ஆரம்பிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ விஷூதி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 4 வீக்கான ப்ரோக்ராம், பியூரிஃபிகேஷனான ப்ரோக்ராம். விஷூதினாலே பியூரிஃபிகேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி சைட் சரண்டன்ஸ் வரணும்னா ஈஸியாக வர முடியாது. எப்படி மெட்டீரியலிஸ்டிக் சைடு எல்லாரையும் கூப்பிட்டு சிப் வைக்கிறவங்களோ அந்த மாதிரி வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பண்ண முடியாது. நீங்களே வந்து பியூரிஃபை பண்ணிக்கணும், அந்த கர்மாலாம் கிளென்ஸ் பண்ணிக்கணும், எத்திக் சிஸ்டம் எடுத்துகிட்டு வரணும். அந்த குவாலிட்டிஸ் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சோல் ரியலைசேஷன், சோல் பர்பஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு புரிய வரும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஆனால் இந்த கம்பேரிசன் வச்சு நான் உங்களுக்கு நான் சொல்லலை. இப்போ இந்த கம்பேரிசன் நான் சொல்லிட்டேன். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி சைட் பியூரிஃபைட் ஆனால் மட்டும்தான் நம்மளால வர முடியும். நம்ம எத்திக் சிஸ்டம், நம்ம குவாலிட்டி, நம்மளோட பர்சனாலிட்டி எல்லாமே மாற்றினா மட்டும்தான் இந்த பக்கம் நம்ம வர முடியும். ஸோ இந்த பக்கமும் இம்மார்டாலிட்டி இருக்குது, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இம்மார்டாலிட்டி இருக்குது. ஆனால் அது நமக்குள்ளதான் உணர முடியும், வெளியே நம்மளால காமிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதோட வேலைகள் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த மந்த் இந்த விஷூதி ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ இது 4 வீக்ஸான ப்ரோக்ராம், ரொம்ப இன்டென்ஸான ப்ரோக்ராம். மார்னிங் 5 to 6 இருக்கும். ஸோ இது இப்படி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அந்த பியூரிஃபிகேஷன் நம்மளுக்கு நடக்கும். ஸோ பேசிக்லி இது வந்து நான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், அவேர்னஸும் நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் அதோட ஃபீட்பேக்கும் நான் நிறைய போட்டிருக்கேன். என்னோட சைட்லேருந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அது எல்லாருக்குமே நான் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எல்லாமே இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். மீதி பார்த்தீங்கன்னா அது கடவுளாக பார்த்தீங்கன்னா தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. யார் யாருக்கு போய் சேரணுமோ அது வந்து கடவுள் தான் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ என்னோட அடுத்த பேட்ச் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 1 ஆரம்பிக்க போது. இது வந்து அந்த மாதிரியான ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அது கடவுளே ஏற்படுத்தி கொடுத்தது. எல்லாமே கிருஷ்ணர் உபதேசங்களை பகவத்கீதாவில் இருக்கிறத டைரெக்டாக எனக்கு வந்து உபதேசத்தில் உங்களுக்கு டைரெக்டாக ப்ராக்டிக்கலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் 4 வீக்ஸான ப்ரோக்ராம். ஸோ இப்போ எல்லாரும் வந்து அந்த ப்ரோக்ராமில் தான் இருக்காங்க. எல்லாமே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு.
ஸோ இந்த விஷுதியில் ஞானம் பக்தி கர்மா பேலன்சிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அது பேலன்ஸ் பண்ணுற மூலியமா ஸோ நம்ம பாடி லெவல், மைண்ட் லெவல், சோல் லெவல் 3 லெவல்லையும் நம்ம பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுனால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ஐக்கு ரீச் பண்ண முடியும். ஸோ தேர்ட் ஐல தான் நம்மளோட சோல் பர்பஸ், சோல் ரியலைசேஷன், இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்னவா இருக்கோம் நம்ம புரிதல் வரும், கடவுள்கிட்ட அந்த சரண்டரன்ஸ் வரும். ஸோ முருகரோட அந்த கம்யூனிகேஷன் நம்மளுக்கு புரிய வரும். ஸோ விஷுதியை தாண்டி நம்ம வந்து தேர்ட் ஐ போக முடியாது. ஃபர்ஸ்ட் பியூரிஃபிகேஷன் பண்ணாதான் நம்ம அந்த தேர்ட் ஐக்கு போக முடியும். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் தான் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ கரண்டாக இப்போ நடக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நோவாஸ் ஆர்க் ரியலைசேஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ நோவாஸ் ஆர்க் உங்களுக்கு ஸ்டோரி தெரியும் இல்லையா? ஸோ நோவான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ கடவுள் வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு பெரிய கப்பல் ஒன்று உருவாக்க சொல்லுவாங்க. அதில் பல மக்கள் எல்லாம் வந்து சேகரிக்க சொல்லுவாங்க. ஸோ மக்கள், மிருகங்கள் எல்லாருமே வந்து சேகரிக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெரிய ஃப்ளட் ஒன்று வரும். அது மற்ற மக்கள் எல்லாம் அழிஞ்சிருவாங்க. இவங்க வந்து காப்பாற்றப்படுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா புது உலகத்தை உருவாக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லெவலில் இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லெவலில் இந்த மாதிரி ஃப்ளட் வந்து அழிவாங்க அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தோணலை. இது வந்து சோல் லெவலில் நடக்கிறனால நம்ம சோலுக்கே ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வரக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் லெவலில் இருந்தாலும் சோல் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் சோலுக்கே டிஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நோவாஸ் ஆர்க் மாதிரி ஸோ சில பேர் அந்த சோலை காப்பாற்றுறதுக்காக சில பேர் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்து சரண்டரன்ஸ் வரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோல் ட்ராப் ஆகக்கூடிய மற்றவங்க கிட்ட அந்த கண்ட்ரோலை கொடுத்துட்டு ஸோ மெட்டீரியலிஸ்டிக்காக இந்த கார்பரேட்ஸ் கிட்ட நம்ம கண்ட்ரோல், நம்ம மைண்ட் கண்ட்ரோலே கொடுக்கும் போது நம்ம சோலே வந்து ட்ராப் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ பேசிக்லி இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிரிப்சர்ஸில் பைபிளையும் இதுதான் சொல்லியிருக்காங்க. தலையில் சிப் வச்சோன்னா நம்ம அதுக்கப்புறம் முக்தி அடைகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ பேருக்கு புரிதல் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. இப்போ இருக்க இந்த உலகத்தில் கண்டிப்பாக வந்து அந்த சைடு இந்த சொசைட்டி ப்ரெஷரில் இந்த எத்திக்ஸ் சிஸ்டம் இல்லாமல் இருக்கும் போது மெட்டீரியலிஸ்டிக்கான நம்ம எல்லாரும் இருக்கும் போது அந்த பக்கம் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கடவுளே நேரில் வந்து கூப்பிட்டாலும் யாரும் வர போகிறதில்ல. ஸோ இதுதான் எனக்கு புரியுது. இது எல்லாமே விதிக்கப்பட்டது. ஸோ இப்படி தான் இருக்க போகுது. இந்த ரியலைசேஷனில் எனக்கு புரிஞ்சது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகுது, எவ்வளோ பேருக்கு அந்த சோல் ரியலைசேஷன் வருது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட நான் ஒப்படைச்சிக்கிறேன். ஸோ என்னோட பார்ட், ஸோ நான் என்ன செய்ய முடியுமோ அதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா யார் இந்த செகண்ட் கம்மிங். ஸோ நம்ம எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த செகண்ட் கம்மிங் தான். ஸோ இந்த ரிலீஜனாக எல்லாத்துலையும் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது. ஸோ இப்போ வந்து ஜீசஸ் செகண்ட் கம்மிங் வர போகிறாங்க, கிறிஸ்டியானிட்டியில் சொல்லியிருக்காங்க, ஹிந்துசமில் கல்கி வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு குரானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்லாமியத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த அவதாரம் வந்து வரப்போகிறாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்லி இந்த செகண்ட் கம்மிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும். ஸோ பேசிக்காக செகண்ட் கம்மிங் என்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. ஸோ இந்த சைட் முருகர், துர்கியம்மன் இருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரி அப்புறம் ஜீசஸ் இருக்காங்க. ரெண்டுமே சிமிலரான ஒரு விஷயம்தான். மேரிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடவுள்கிட்ட இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜீசஸை எப்படி வந்து அவதரிக்க போறாருன்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தான் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் உருவானாரு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு நிறைய பேருக்கு அந்த சக்தி ரியலைசேஷன் வந்து நம்ம அந்த முருகர் ஜீன் வந்து உருவாகக்கூடிய ஒரு பேஸ்மெண்ட் தான் நம்ம இப்போ போட்டுட்டு இருக்கோம். ஸோ பேசிக்லி முருகர் ஆகட்டும் ஜீசஸ் ஆகட்டும் ரெண்டு பேருமே சன் ஆஃப் காட். எனக்கு வந்து ரியலைசேஷன் படி எனக்கு கிருஷ்ணர் அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ கிருஷ்ணர் தான் பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ஸோ முருகருக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் எனக்கு கிருஷ்ணர் வந்து என்னை உருவாக்கிட்டு இருந்தாரு. ஸோ முருகருக்கான இந்த பேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ முருகர் ஜீனை எப்படி எடுத்துகிட்டு வரலாம் தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வழி நடத்திட்டு இருந்தார். ஸோ பேசிக்லி கிருஷ்ணர் வேற முருகர் வேற கிடையாது. ஸோ கிருஷ்ணரே தான் அந்த முருகரை அவதரிக்க போறாருன்னு அந்த பேஸ்மெண்ட்டுக்காக வந்து எனக்கு வந்து கிருஷ்ணர் கிட்ட இருந்து வந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ கடவுள் என்றது ஒன்று தான். அந்த கடவுள் வந்து ஒரு காலகட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியில் உள்ள வரும்போது இப்போ இந்த காலகட்டத்தில் முருகர் ரியலைசேஷன் தான் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ இந்த காலகட்டம் என்றது ஒரு ஞானத்துக்கான காலகட்டம். ஹையர் லெவல் டெக்னாலஜிஸ் இருக்கும் போது ஞான கடவுள் தான் உள்ள வருவார். ஸோ ஞான கடவுள் ரூபமாக கிருஷ்ணரே பார்த்தீங்கன்னா முருகர் அவதாரத்தில் வரத்துக்கு நம்மளுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம சக்தி ஆகட்டும் இந்த துர்கை அம்மன் ஆகட்டும் இந்த ரியலைசேஷன் எல்லாம் வந்து நம்ம கர்மலாம் கிளென்ஸ் பண்ணி நம்ம முருகருக்காக நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்கா கடவுள் என்றது பிறக்கிறது இல்லை, கடவுள் என்றது உருவாக்கப்படுறாங்க. ஸோ அது பியூரான ஒரு சோல்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா கடவுள் உருவாக்கப்படுவாங்க. அது ஒரு
பார்த்தீங்கன்னா அது மேரி ஆகட்டும், அது துர்கியம்மன் ஆகட்டும், கர்மா கிளென்ஸ் பண்ணும் போது தான் அடுத்த ஜென்ரேஷன் என்றது அந்த கடவுளாக ஒரு ஜெனரேஷன் உருவாகும். ஸோ இந்த உலகத்துக்கு டெஃபினட்டாக ஒரே ஒரு முருகர் தான் வருவார். உலகத்துக்கு ஒரு முருகர் இருந்தாலும் அதே விஷயம் தான் நமக்குள்ளேயே ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ உலகத்துக்கோட ஆறால என்ன இருக்கோ அப்படிதான் நம்ம வீட்லேயும் நடக்கும். அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயும் அந்த முருகர் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்திருக்குன்னா அவங்க வீட்டோ ஏதோ ஒரு முருகர் எனர்ஜி வந்திருக்குன்னு அர்த்தம், முருகர் ஜீன் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஆட்டம்குள்ளே என்ன நடக்குதோ அதுதான் பிரபஞ்ச லெவல்லையும் நடக்கும். ஸோ ஒரு உலகத்துக்கு அந்த முருகர் வர்றான்னா நம்ம வீட்டுக்குள்ளேயும் அந்த முருகர் எனர்ஜி தான் வரும். ஸோ கிருஷ்ணர் எனர்ஜி வரும்போது உலகம் ஃபுல்லாக அந்த கிருஷ்ணர் எனர்ஜி வந்து பரவி இருக்கும். அதே மாதிரி இப்போ முருகர் அவதாரம், முருகர் தான் பார்த்தீங்கன்னா கல்கி அவதாரம். ஸோ கல்கி அவதாரம் வரும்போது அந்த ஒரு பியூரிஃபைடான எனர்ஜி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயும் வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆன எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அங்கே ஹையர் லெவலில் என்ன பேட்டர்ன் நடக்குதோ அதே பார்த்தீங்கன்னா லோவர் லெவலில் பேட்டர்ன் இருக்கும். ஸோ வீட்டுக்கான முருகர் வருவாங்க, ஒரு ஒரு சொசைட்டிக்கான முருகர் ஜீன் இருக்கும், ஒரு நாட்டுக்கான முருகர் ஜீன் இருக்கும், அதே மாதிரி ஒரு உலகத்துக்கான முருகர் ஜீன் ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ இந்த ப்ரிப்பரேஷனில் தான் நம்ம இருக்கும். ஸோ பேசிக்காக முருகன் அண்ட் ஜீசஸ் பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் காட். ஸோ கடவுள் யார் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர். அது கிருஷ்ணரே நான் தான் கடவுள்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் அந்த ரியலைசேஷன் தான் வந்திருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. எப்படி முருகர் வந்து அந்த பேஸ்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணோம், முருகருக்கு என்ன மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ முருகர் இஸ் அ ப்ரொடெக்டிங் காட். தேவர்களின் சேனாதிபதி பார்த்தீங்கன்னா முருகர். ஸோ மைண்ட் லெவல் ஞான கடவுள், அந்த மைண்ட் லெவலான ஒரு எனர்ஜி வச்சு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆக போகிறோம். ஸோ ஓகே சோல்ஸ், ஸோ இன்றைக்கி நான் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஃபைனலில் அந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சிருக்கும். ரெண்டு சைடுமே இம்மார்டலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த நிறைய இப்போ சயின்டிஃபிக்காக நிறைய மூவிஸும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அப்லோட் டவுன்லோட் பிளாக்மெரி, இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ ஹைலி டெக்னாலஜிக்கலாக நம்ம மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு என்ன நடக்கும் போது நமக்கு புரியும். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இது வந்து பார்த்திங்கன்னா இது டைரக்ட் அவேர்னஸ், நமக்குள்ளே இந்த ரியலைசேஷன் தான் வருது, வெளியில் நம்ம கண்ணில் பார்க்க முடியாத ஒரு சில விஷயம் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி இருக்குது. இந்த சைடு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மெட்டீரியலிஸ்டிக் இல்லைனாலும் ஹைலி வந்து அந்த எத்திக்ஸ் சிஸ்டமோட பீஸ்ஃபுல்னஸோட இருக்கலாம். இந்த சைடு ஹையர் லெவல் மெட்டீரியலிஸ்டிக் என்ஜாய்மெண்ட் இருந்தாலும் அந்த பீஸ்ஃபுல்னஸ், அந்த ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கும் போது நம்மளுக்கும் அந்த நெகட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமே ஹையர் லெவலில் இருக்கும்போது நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அந்த பக்கமான ஒரு சைடுக்கு தான் நம்ம வர முடியும். ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து அந்த வில்ன்றது நம்ம கிட்ட தான் இருக்குது. அது நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ என்னோட வேலைன்றது இந்த ப்ரோக்ராம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பியூரிஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து சோல் ரியலைசேஷன் வர முடியும். இதை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். அந்த பியூரிஃபிகேஷனான ஒரு 1 மந்த்துக்கான ப்ரோக்ராம் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ பேருக்கு அது வந்து போய் சேருதோ அவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியலைசேஷன் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. நான் என்னோட பாட்டை நான் கரெக்டாக நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். மீது எல்லாமே நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடும். ஏன்னா கடவுளுக்கு தான் தெரியும் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு. So okay souls, thanks for watching. So this is Shobna. Bye from Soulful Knowledge.